அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. அதிலும் குறிப்பாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பெயர்ச்சி ஏற்படக்கூடிய இந்த மாதத்தில் அதிரடியான மாற்றங்கள் எவற்றில் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தில் பெரும்பாலும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட நல்ல பல மாற்றத்தையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை எளிதில் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சந்திரன் குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் போது நீங்கள் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் எளிதில் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைவதால் ரெட்டிப்பு நன்மை, 2 குருக்களின் பலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரன் மட்டுமல்ல, அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் உச்ச அதிபதியாகவும் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் வலம் வர போகிறார். அதற்கு பிறகு பிரயஸ்தானத்தில் நுழைவாருங்க. எனவே லாபஸ்தானத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான காரிய தடையுமின்றி இந்த தருணத்தில் எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் போன்றவற்றை உறுதியாகவே இந்த தருணத்தில் தீர்வு காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தொலைந்து போய் கிடைக்காமல் இருக்கக்கூடிய பொருளை கண்டடைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைப்பதற்கான யோகத்தையும் ராசியின் அதிபதியாகவும் நிகழக்கூடிய சந்திரன் மற்றும் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மன கவலை நீங்கி பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக பாக்கியஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்த சனி பகவான் பல்வேறு வகையான நன்மைகளை அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் தான் ஆட்சி பலம் பெற்று நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது வீண் செலவு என்று தெரிந்தும் இருக்க முடியாத சூழலை அஷ்டமஸ்தானத்தின் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. ஆனால் அதே வேளையில் கடன் வாங்க வேண்டிய சூழலை நிச்சயமாக உருவாக்கி விட மாட்டார். ஏனென்றால் அவர் 9ஆம் இடத்திற்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்து அந்த இடத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே பொருளாதார ரீதியான நிலைமை சீர் செய்வதோடு வரவிற்கான வாய்ப்புகளையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். இருந்தாலும் வீண் விரய செலவுகள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அது மட்டுமல்லாது அஷ்டம சனியின் ஆதிக்கம் தற்போதும் இருப்பதால் உறுதியாகவே உடல் நலத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மிகப்பெரிய அளவில் சிரமம் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது திருக்கணிதத்தின்படி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் வலம் வருகின்றன.
26ஆம் தேதிக்கு பிறகு ராகு வலுவாக அஷ்டமத்தில் நுழைகிறார், கேது குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இந்த மாறுதல் சற்று எதிர்பார்க்காத நல்ல மாறுதலாக உறுதியாக பார்க்க முடியாது. எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சில விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். சனியை ஒப்பிடுகையில் ராகு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட சற்று கவனத்துடன் நிச்சயமாக இருந்தால் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் ஆகிய பஞ்சாகமத்தின்படி 9ஆம் இடத்தில்தான் ராகு வலம் வரப் போகிறார், கேது 3இல் தான் வலம் வரப் போகிறார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் துளியளவும் குறையாத வகையில் பல்வேறு வகையான பணிகளை உத்வேகத்துடன் செய்யக்கூடிய நல்ல ஆற்றலும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது ராசியின் நீச்ச அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருந்து 7ஆம் தேதி முதல் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். ஏற்கனவே நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்த நிலையில் தற்போது வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே உறுதியாகவே குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பல்வேறு வகையான ஆவணங்களில் இருந்த வில்லங்கங்களை சரி செய்து சரியான முறையில் சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் பலிகளை சுமந்த நிலையில் அந்த வீண் பலிகள் அனைத்திற்கும் தெளிவு பிறப்பதோடு நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் 9ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. சூரியன் உச்சம் பெறுவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அலைச்சல் அதிகரிக்காமல் பல காரியங்களை திட்டமிட்டு சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக இந்த வேளையில் சந்திக்க முடியும். மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்று 9இல் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும், தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. விதியாக்காரகரான புதன் துவக்கத்தில் அஷ்டமத்திலும் அதற்கு பிறகு 9இல் நீச்சம் பெற்றும் இறுதியில் கர்மத்திலும் அமரப்போகிறார். விதியாக்காரகரான புதன் அடுத்தடுத்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. எனவே புதனின் அமைப்பால் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதம் பல வகையில் கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்று பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு கேதுவின் பெயர்ச்சி தான். எனவே உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் இந்த மாதத்தின் இறுதியில் உறுதியாக ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சர்ப்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் உறுதியாக எவ்வித காரிய தடையும் இன்றி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.